ஏண்டிம்மா என்னாச்சு? சொல்லுல ரீசார்ஜ் முடிய போகுது, நைட்டே முடிய போகுது, ரீசார்ஜ் பண்ணி விடு. இது பேர் காதல் கிடையாதுங்க, செல்ஃபிஷ் மைண்டு. அவங்க சுயத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இது இப்போ இருக்கிற இந்த ஜென்சி டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போது புதுசு புதுசாக ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து இப்போ இந்த அது பார்க்கும்போது ஏதோ ஒரு ஹோட்டலோட மெனு மாதிரி இருக்குது. சிச்சுவேஷன்ஷிப்பு, பிரெட் க்ரம்பிங், கடல்ஷிப்பு, அப்புறம் வந்து ஃப்ளர்டேஷன்ஷிப்பு, அப்புறம் பிளாட்டானிக்கு, ஹெட்ரோசெக்ஷுவல் அப்படியே எங்கெங்கேயோ போகுது. அதாவது முந்தியெல்லாம் வந்து லவ் இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. இது எந்த கேட்டகரிடா ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மெனு கார்டு இருக்குது. இதை பற்றி நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கேள்விப்பட்டு, இது என்னடா அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே, வினோதமாக இருக்கே, இப்படி உண்டா அப்படிங்கிற மாதிரி உங்களை ஃபீல் பண்ண வச்ச ஏதாச்சும் ஒன்று? நிறையா. அதுலேருந்து ஏதாவது ஒன்று? இவங்கெல்லாம் இவங்க ஒரு காதல் இத்து போனவங்க. இவங்கெல்லாம் இப்போ பண்ணுற காதல் பண்ணுறீங்களா? சினிமா திட்டுக்கிட்டு போய் தடையிட செல்லக்குட்டி படம் பார்த்துட்டீங்க, நீ படத்தை பாரு, நான் உன்னை பார்த்துட்டீங்க. அதுதான் நடக்கும். சினிமாவுக்கு பீச்சுக்கு போகலாமா, நீ மீனை தின்னு, நான் உன்னை திங்கிறேன் அப்படிம்பாங்க. காதலா அப்படின்னா என்னன்னு தெரியுமா இவங்களுக்கு? 2 இயர்ஸ் பசங்களுக்கு காதல்னா என்ன? இல்லை என்ன நான் தெரியும் கேட்குறேன். நான் சொல்ல மாட்டேன். வயசு பிள்ளையில விரும்ப மாட்டேங்கிறாங்க. நானே நிறைய சில பசங்கிட்ட கேட்டிருக்கேன், தம்பி காதல் ஏப்பா சின்ன இப்போல்லாம் வயசு பிள்ளை இருப்பீங்களா அக்கா, இப்போல்லாம் இவளுக்கு பர்ஸு வெயிட்டாக இருக்கா, அதுக்கா வர ஆளுக்கா, செலவானதுக்கப்புறம் காசுலாம் சொன்ன வரும், அப்புறமா பார்க்கலாம் டைம் இல்லைன்னு போகிற ஆளுங்க. இப்போ உள்ள காலம்லாம் காதலே கிடையாது. அவங்கவுங்க செலவுக்கு துட்டு தேவைப்படுது. இப்போ செலவு வலிக்க ஒரு ஆள் ஒரு அடிமை சிக்குச்சா